பைபிளை வாசிக்கணும், பைபிளை வாசிக்கணும், முட்டு போடணும், முட்டு தேயணும், ஊழியம் சொல்லணும், ஊழியம் செய்யணும், ஆலயத்தை நேசிக்கணும், சபைக்கு கொடுக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், குடும்பத்தை நேசிக்கணும், மனைவியை நேசிக்கணும், பிள்ளைங்களும் மனைவியும் சேர்ந்து காலையில வட்டமா உட்கார்ந்து குடும்ப ஜெபம் பண்ணணும். அப்படியே வளர்ந்துரும் ஐயா, அப்படியே வளர்ந்துரும். இந்த உலகம் எப்படி பண்ணாலும் இட்ஸ் ஹஸ் நத்திங் டு டு வித் அஸ். we'll pray for that. இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள ஒரு ஊழியக்காரனை அனுப்பலாம், but we will never ever enter into politics, church politics or politics. We will ever never enter into politics. தயவு செய்து ஒரு விசுவாசியான பின்பு நான் இந்த கட்சியை சேர்ந்தவன், நான் அந்த கட்சியை சேர்ந்தவன், எங்க கோயில நான் செக்ரட்டரியை சேர்ந்தவன், நான் ட்ரெஷரரை சேர்ந்தவன், நான் பிஷப்பை சேர்ந்தவன் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க விசுவாசி இல்லையா? நான் தாழ்மையோடு சொல்வது, எந்த குருமாரும் ஒரு பிஷப்புக்கு போட்டி போடவே கூடாது. அவங்களே வந்து கூப்பிடணும், சபையார் வந்து சொல்லி ஐயா நீங்க வரணும் ஐயா. டெமோக்ரசி என்பது வேற, தியாக்ரசி என்பது வேற. இது நீங்க நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம ரொம்ப டெமோக்ரசியை பற்றி பேசுகிறோம், எல்லாம் மக்களாட்சி மக்களாட்சி என்கிறோம். ஆனால் பைபிள் சொல்வதோ தியாக்ரசி, where God alone is supreme, Jesus alone is supreme. Who told this? மரியா சொன்னார். யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம், இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். இப்படி ஒரு சபை செய்யல, எல்லா தப்பியத்தையும் செய்து, ஏன் இப்படி செய்யிட்டீங்க? கமிட்டி செய்துட்டு உங்க கமிட்டியை குப்பையில போடு. நன்றாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும், தெளிவாக நீங்கள் இருக்கணும். இயேசு பின்பற்றுவது ஒரு கமிட்டி சொல்வதனால் அல்ல. கையில பைபிள் எடுத்து காட்டுங்க. பைபிள் சொல்வதினால், பைபிள் சொல்வதினால், பைபிள் சொல்வதினால், nothing else. அதனாலதான் அதுக்கு அடுத்தால பாருங்க, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கணும், அந்த வசனத்தை வாசிக்கணும். அது பாருங்க, அது பிறகு வருது பாருங்க, விடியற் காலத்து கற்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உனக்கு யவன ஜானம் உனக்கு பிறக்கும். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், கன்வர்ஷனல் growth, கன்வர்ஷனல் growth, கன்வர்ஷனல் growth. நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ எங்களுக்கு தெரியாது, ஆனா அங்க ஞானஸ்நானம் நடந்திருக்கும். ஒரு உங்க கோயில்ல உள்ள சபையாருக்கு பிறந்த பிள்ளைக்காக ஞானஸ்நானம் கொடுத்தாங்களா? இல்லாட்டா நீங்க ஒரு கோயிலா போய் ஒரு ஊழியம் செய்து நல்ல ஒரு கொட்டடிச்சு ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்து ஒரு டேமரின் அடிச்சு அல்லது ஒரு கிராமத்துக்கு போய் உங்க பக்கத்தில் உள்ள கிராமங்கள்ல அவங்க சபைக்கு கொண்டு வந்து நீங்க ஞானஸ்நானம் கொடுத்தீங்களா? அதுதான் கன்வர்ஷனல் growth. அந்த growth அது எவ்வளவு ஜனம் என்பது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். ஆண்டவர் ஸ்தோத்திரம், ஆண்டவர் இதை செய்யட்டும். அப்பா அந்த தம்பி செல்வராஜ் அகஸ்டின் அடிக்கடி சொல்லுவாங்க,